Hello all, welcome back to my channel and welcome back to the new vlog Bangalore days November 2021. So இந்த நவம்பர் எண்டில் நாங்கள் ஒரு ட்ரிப் போயிருந்தோம். இது ஒரு ஜாலி ட்ரிப் கிடையாது, பட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக நாங்கள் பெங்களூருக்கு போயிருந்தோம். ஆஸ் யூஷுவல் த ட்ரியோ கேங். ஸோ நாங்கள் 3 பேர் தான் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக பெங்களூருக்கு போயிருந்தோம். ஸோ மார்னிங் டே 1 நாங்கள் 4 days டோட்டலி நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ டே 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஃபியூயல் எல்லாம் ரீஃபில் பண்ணிக்கிட்டோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ ஃபியூயல் வேணுமோ ஸோ அவ்வளோ ஃபியூயலை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருந்தோம். அப்புறம் ஏர் செக் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே ஆனந்தாஸ் அரஸ்புரம் ஆனந்தாஸ் போனோம். ஸோ ஆஸ் யூஷுவல் அங்கே எப்போவுமே ஆனந்தாஸ் தான் ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி போவோம் மார்னிங்கில் எங்கே கிளம்புறதுனாலும். ஸோ அங்கே போயிட்டு ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ரொம்ப ஹெவியாக சாப்பிடக்கூடாது. அது ஒரு டிப் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே மார்னிங் நம்ம கிளம்பும்போது எஸ்பெஷலி ட்ரைவ் பண்ணுறவங்க அவ்வளோவா சாப்பிடக்கூடாது. ஸோ அளவாக சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போது ஆனந்தாஸ்லேருந்து கிளம்பிட்டு ஒரு இட்ஸ் ஆல்மோஸ்ட் 9:30 ஆகிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது 8:30க்கு வீடு விட்டோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 9:30 போல் அது கிளம்பணும். இட்ஸ் தேர்ஸ்டே ஆக்சுவலி. ஸோ இதுதான் என்னோடய லுக். ஸோ எந்த மேக்கப் போடல, சும்மா ஜஸ்ட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். பார்க்குற கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் டே ஒரு ஃபங்க்ஷனில் இருந்ததுனால அந்த காய்ச்சல் எல்லாம் கூட சரியாக போகல. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் 10 o'clock ஆகிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு டாலுக்கு நாம் ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட்டு அவுட்டர் ரீச் ஆகும்போது 10 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஃபாஸ்டேக் இருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஆஃப்டர் ஃபாஸ்டேக் கம்பல்சரி பண்ணதுக்கப்புறம் போனது. ஸோ முன்னாடியெல்லாம் கேஷ் கொடுத்தா போவோம், பட் அது ரொம்ப அன்ஈஸியாக இருந்தது. பட் ஃபாஸ்டேக் போட்டதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு தடவையும் லைக் விண்டோ ஓப்பன் பண்ணி சேஞ்ச் கண்டுபிடிச்சி கொடுத்து அதை பேப்பர் கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு நியூசன்ஸ், ஒரு குப்பையாகும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்பவே கூலாக இருந்தது. ஸோ ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் நாங்கள் ஹைவேஸில் காரில் நாங்கள் போகிறது. ஸோ ஆல்மோஸ்ட் 6 months ஆகிடுச்சு ஹைவேஸ்க்கு போய். ஸோ எங்கேயுமே போகிறதில்ல. ஸோ அதுவும் கொரோனா வந்ததுக்கப்புறம் தான் எந்த ட்ரிப் எதுவுமே போகிறதில்ல. பட் அதுக்கப்புறம் ஒரு லாங் ட்ரிப்க்கு அப்புறம் நாங்கள் 3 பேர் கிளம்பியிருக்கோம். ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இந்த விலாகில் நீங்கள் பெருசாக இந்த ஷாப்பிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியாது. பட் குட்டி குட்டியான டிப்ஸ் இந்த ஃபுல் வீடியோலையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எப்படி பெங்களூரில் எப்படி ட்ரைவ் பண்ணுறது, ஸோ நாங்கள் புதுசாக ஒரு ஈஸியான மெத்தட் கூட கண்டுபிடிச்சோம். அதெல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஐ திங்க் தொப்பூர்கிட்ட இருக்கிற A to Bக்கு போயிட்டோம். ஆல்மோஸ்ட் 2 o'clock நினைக்கிறேன். 2 o'clock போல் ரீச் ஆகிட்டோம். 1:30 இருக்கும். ஸோ மார்னிங் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் அளவாக எடுத்ததுனால சீக்கிரம் போகலான்னு அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே ப்ளே ஏரியா இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கிட்ஸை ரொம்பவே மிஸ் பண்ணோம். ஸோ அவங்க எப்போவுமே வரும்போது இந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க. ஸோ ATBயில் போனோம். ஒரு டீசெண்டான ஒரு லன்ச் நல்லாவே இருந்தது. நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணிக்கலாம். அப்புறமேல அங்கே போனோம். நல்லா ஃபுல்லு மழை ஒரு மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் லக்கிலி நாங்கள் சேர்கிற வரைக்குமே மழை கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹெவி ரெயின்ஸ் இருந்திருக்கு பெங்களூரில். ஸோ எங்கள் லக்கி டைம் மழை எதுவுமே நாங்கள் சிக்கவே இல்லை. லைட்டு ட்ரிசில்ஸ் மட்டும் இருந்தது. பட் ஓகே. ஸோ இதே மாதிரி தான் லன்ச் நான் சொல்லும்போது ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக எப்போவுமே எடுக்காதீங்க. எஸ்பெஷலி ட்ரைவ் பண்ணுறவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப எடுக்கக்கூடாது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு அங்கே முடிஞ்சுது. ஸோ லன்ச் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த இதுக்கு கிளம்பிட்டோம். இப்போ பெங்களூர் என்டர் ஆகிறோம். ஸோ என்டர் ஆகும்போதே தெரியும் ரொம்ப டிராஃபிக் இருக்கும். ஸோ இந்த டிராஃபிக்கில் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ பெங்களூருக்கு முன்னாடி நாங்கள் ஹொசூர் போயிட்டு அங்கே ஒரு 2 இன்விடேஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பெங்களூர் போகும்போது ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ வின்டருங்கிறதுனால சீக்கிரமே இருட்டிடுது. ஸோ இந்த ரூமில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இட்ஸ் க்ரீன்வுட் ட்ரீபூவோட க்ரீன்வுட் ப்ரீமியர் சூட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்திரா நகரில். இது ஒரு ட்ரிபிள் ஆக்குபென்சி. இந்த ரூம் நாங்கள் டபுள் ஆக்குபென்சி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பெட் தான் கேட்டிருந்தோம். பட் ஸ்டில் இந்த மாதிரி ஆக்சுவலாக நாங்கள் புக் பண்ணும்போது தனியாக எக்ஸ்ட்ரா பெட் கொடுத்துருவோம், மேட்ரஸஸ். ஸோ அது கீழே போட்டு தான் தூங்கணும்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் அங்கே போனதுக்கப்புறமேலு எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெட் இருக்கிற மாதிரி ட்ரிபிள் ஆக்குபென்சி ரூமே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடடோட. ஸோ அன்றைக்கி ஈவினிங் போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு ஒரு 8:39 போல் திரும்பி
அக்கா வீட்டுக்கு கிளம்புனோம். அங்கே போயிட்டு அங்கே டின்னருக்கு வந்து அங்கே நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ ஆட்டோ ஏறிட்டு அங்கே வந்து பக்கத்தில் தான். ஏன்னா நம்ம கார் எடுக்கும்போது ஒரு ஃபுல் ரவுண்ட் வர வேண்டி இருக்கும். ஆக்சுவலி இந்திரா நகர் ஃபுல்லு அங்கே ஒரு சின்ன ரோடு தான் இருக்குது சந்து. பட் அங்கே வந்து ஆக்சுவலி அங்கே அலோவ் பண்ணுறதில்ல. பட் ஆட்டோ ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்துடுறாங்க எப்படியோ. இல்லைனா கார் நமக்கு அது இல்லாமல் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கே போயிட்டு வீணாக பிரச்சனை ஆகிடக்கூடாதுங்கிறதுனால ஃபுல் ரவுண்ட் வர வேண்டியிருக்கு. ஸோ அங்கேருந்து பக்கம்தான். அதனால் நாங்கள் வந்து ஒரு ஆட்டோவே ஹையர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு வர்றதுக்கு. ஸோ அது இல்லாமல் ஆட்டோ ரைட் போகிறதும் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் ஆட்டோ ரைட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே வந்து ரீச் ஆகி டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். ஸோ சில ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக நான் மோஸ்ட்லி எந்த வீட்லேயும் நான் ஜாஸ்தி வீடியோ எடுக்கவே இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய டாஸ்க்கு. நாங்கள் போயிட்டு ஃபுல் இன்வைட் பண்ணிவிட்டு வரதுக்கே டைம் சரியாயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து உடுப்பி பார்க்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. இது ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி. இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம். ரேட்டும் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். ரூம்ஸும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ட்ரீபூங்கிறது நான் ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருக்கேன். சென்னையில் ஒரு தடவை சைதாப்பேட்டில் இதே மாதிரி ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். ஸோ அங்கே வந்து நாங்கள் இது பண்ணியிருந்தோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் யார் எடுப்பாங்கன்னா பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு வர்றவங்க மோஸ்ட்லி இது மாதிரி எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல் இருக்கணும், இல்லை ஒரு 7 days 8 days இல்லை 10 days வந்து பிஸ்னஸ் விஷயமாவோ ஒர்க் விஷயமாவோ வர்றவங்க இதை எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி ஆன பிளான்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. இது சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இது ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு ரேட்டுக்கு. ரேட்ஸ் வந்து டிஃபர் ஆகும் சீசனுக்கு தகுந்த மாதிரி. ப்ளஸ் இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ அதை வந்து நம்ம அங்கே போயிட்டு கூட செக்இன் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் எல்லாமே ஆல்ரெடி புக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து கிளம்பியிருந்தேன். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். ஸோ அங்கே போயிட்டு ஐ வில் நாட் செக். ஸோ ஆல்ரெடி நான் செக் பண்ணிவிட்டு தான் நான் எப்போவுமே கிளம்புவேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் முன்னாடியே புக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து லைக் 50% பே பண்ணிவிட்டு நான் புக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து அங்கே கிளம்புனேன். ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ ஃபுல் டே ஜேர்னி ப்ளஸ் எல்லாம் 2-3 இடத்துலலாம் போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ ஜஸ்ட் இப்போ வரைக்குமே ஒரு 3 வீடு தான் வந்து நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ தெர் ஆர் லாட். ஸோ நெக்ஸ்ட் டே அதுக்கு நெக்ஸ்ட்டு 2 days ஃபுல்லுமே வந்து அதில் நாங்கள் ஃபுல்லுமே இருந்தோம். அது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு Day 2. ஸோ மார்னிங் ரொம்பவே இருட்டாக இருந்தது. ஸோ அதனால் தெரியல, ஒரு 6:30 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் எழுந்திரிச்சு ஃபுல் ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம். அது வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்தது. ஸோ இட்ஸ் லிமிட்டட் பிரேக்ஃபாஸ்ட்டு. எப்படின்னா மற்ற பழைய ட்ரீபூலெலாம் நாங்கள் பார்க்கும்போது பஃபே மாதிரி இருக்கும், அங்கே போய் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இங்கே எப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு ஐட்டம் தான் வந்து ஆர்டர் பண்ண முடியும். ரொம்ப லிமிட்டட் தான். ஸோ ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணோம்னா அவங்க வந்து எதுக்கால இருக்கிற அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற உடுப்பி பார்க்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ காஃபி, எஸ்பெஷலி காஃபி அண்ட் ஏதோ ஒரு ஐட்டம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம ஆர்டர் பண்ணுறோன்னா நம்ம வந்து அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லிமிட்டடாக இருந்தது. அது ஒன்று தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிக்கல. பட் ஸ்டில் ஓகே. பட் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இன்வைட் பண்ண போகிறோம். அதுலேயே வந்து எல்லோரும் லஞ்சுக்கு வாங்க, டின்னருக்கு வாங்க அப்படின்னு மாற்றி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கே வந்து வயிறு வந்து ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ மினிமம் பேசிக் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு ரெடியாகி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் மெயின் டிப் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் இன்வைட் பண்ண போகிறீங்கன்னா ஜாஸ்தி எடுக்காதீங்க. ஸோ பெங்களூரில் நிறைய விஷயங்கள் இன்வைட் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை ஃபஸ்ட் டைம் நான் அங்கே போய் இன்வைட் பண்ணுறது. லோக்கலில் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூரில். பட் அங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸஸ், சில விஷயங்கள்லாம் நான் காமனாக வந்து அங்கே நான் பார்த்தேன். ஸோ அந்த விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லார் வீட்லேயும் ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபுட்னா சாப்பிடாமல் அனுப்ப மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அவுட் ஸ்டேஷன்லேருந்து வந்ததுனால சாப்பிடாமல் விடுறதில்ல. நெக்ஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது சாப்பிட்டே ஆகணும்னு கம்பல் பண்ணுறாங்க. பட் ஒன் ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி யார் இன்வைட் பண்ண வந்தாலும் கம்பல் பண்ணாதீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வயதே வந்து அதுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. ஸோ அதையும் நீங்கள் அதை பற்றி பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அண்டர் கிரவுண்ட்லலாம் பார்க்கிங் இருந்தது. ஸோ இட்ஸ் குட் ஒரு ஸ்டேன்னு நம்ம சொல்லலாம். ஸோ டீசெண்டான ஒரு ஸ்டே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கிளம்பியாச்சு நாங்கள் 3 பேருமே. ஸோ இதுதான் அவுட்ஃபிட். ஸோ இன்வைட் பண்ண போகிறதுனால டீசெண்டாக சுடிதார்லாம் போட்டுட்டு ஃபுல் ரெடி ஆகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.
ரொம்ப டிராஃபிக் ஆஸ் யூஷுவல். எப்போவுமே வந்து அங்கே பெங்களூரில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமே வந்து டிராஃபிக் தான். ஸோ கோயம்புத்தூர் மாதிரி இருக்காது, ரொம்ப ரேஷ் டிரைவிங்கும் கூட. ஸோ நீங்கள் இங்கே ட்ரைவ் பண்ணுற மாதிரி அங்கே வந்து ட்ரைவ் பண்ண முடியாது. நீங்களும் அந்த ஃபாஸ்ட்டுக்கு அந்த ரேஷுக்கு போனால் தான் உங்களால் வந்து ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ஹவுஸஸில் நாங்கள் போன இடத்துல நாங்கள் எடுத்தது. ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. ஃபிஷ் டேங்க்ஸ், நிறைய ஃபிஷ் டேங்க்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ போய் இன்வைட் பண்ணிட்டோம். சொன்ன மாதிரி ப்ரைவசி ரீசன்ஸ்னால அது எல்லாமே எதுவுமே வீடியோ எடுக்கலை. ஸோ அங்கே போயிட்டு ஒரு இடத்துலையும் கொஞ்சம் நேரம் உட்கார வேண்டியதாக போச்சு. அதனாலேயே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறம் என்னோடய கசின்ஸ் வீட்டுக்கு போயிட்டு லன்ச் முடித்தோம். அங்கே லஞ்சுக்கு சொல்லியிருந்தாங்க. ஃபுல் லஞ்செலாம் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தடுத்து இது பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு ஏரியா வைஸ் நாங்கள் வந்து பிரிச்சுட்டோம். ஸோ ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா இலங்கான அந்த மாதிரி ஏரியாஸ் வந்து ஃபஸ்ட் பண்ணலாம். அது நியர்பை ஏரியாஸ் வந்து நாங்கள் ஃபுல் கவர் பண்ணோம். மெயின் நான் சொன்ன மாதிரி எல்லார் வீட்லேயும் சாப்பிடுங்கன்னு ரொம்ப இது பண்ணதுனால ரொம்பவே வயிறு அப்செட். ஸோ இது பாட்டில் நீங்கள் மறக்காமல் ஒரு டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி போகும்போது ஒரு ஜெலுசில் பாட்டிலோ இல்லை ஈனோ அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ எனக்கு ஒரு 2 பாட்டில் ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டோம், 3 பேர் சேர்ந்து. ஸோ இதுதான் என்னோடய மேக்கப். ஸோ பேசிக்காக ஒரு மேக்கப் இது போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மெயின் உங்களுக்கு மேப்ஸ் இல்லாமல் போகிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது போகணும் இல்லை இன்வைட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக கூகுள் மேப்ஸ் ஷேர் பண்ண சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி ஷேர் பண்ணி தான் ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த ஹவுசஸ் நாங்கள் கவர் பண்ணோம். ஸோ மேப்ஸ் போட்டுட்டு போங்க, இல்லைன்னா அங்கே போய்ட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் சில டிப்ஸ் இந்த மாதிரி எப்படி போகிறது, ட்ரைவ் பண்ணுறது, அதுக்கு எப்படி நான் எப்படி இது பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே டயர்டாக இருந்தது அன்றைக்கி டே 2. ஸோ வந்துட்டு மேக்கப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து படுத்தா போதும்னு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. இன்னொரு திங் நான் மெயின் பார்த்தது பெங்களூரில் என்னென்னா, எல்லா வீட்லேயும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தாம்பூலம் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் 1-2 வீட்டு தவிர 99% ஆஃப் த ஹவுசஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தாம்பூலம் கொடுத்தாங்க. ஸோ தேங்காயே ஃபுல் ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 தேங்காய் எனக்கு வந்து சேர்ந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன் அடுத்த நாள் வந்து கொடுக்கறதுக்கு. ஸோ டே 3 and 4 vlog சீக்கிரம் வருது. ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.